எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். ஆமென் சொல்லாமா? இங்க இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு காரியங்களை சொல்லுகிறார். இளைப்பாறுதலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இளைப்பாற வேண்டும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க உங்க ஆத்மாவில இளைப்பாறுதலோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு காரியங்களை, ஒரு சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார். ஆண்டவர் சொல்ற காரியம், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, இளைப்பாறுதல் இல்லாமல் வேதனைப்படுகிறவர்களே, பாரத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட வேதனையோடு கூட வாழ்கிறவர்களே, எல்லாரும் கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப ரெஸ்ட் கொடுக்கும் போது எப்படிங்க ஆண்டவரே ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், முதலாவது பாரத்தை எல்லாம் என் மேல என்ன செய்யுங்க, இறக்கி வைத்து விடுங்கள். உங்க எல்லா பிரச்சனைகளை, உங்களுடைய போராட்டங்களை, நீங்க சந்திக்கிற எல்லா பாரமான உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்க கூடாதபடி, உங்களுக்கு இளைப்பாறுதல் வரக்கூடாதபடி என்னெல்லாம் உங்களுக்கு சுமையா இருக்கிறதோ அந்த சுமையெல்லாம் என்னுடைய சமூகத்துல, என் பக்கத்துல, என்னிடத்துல என்ன செய்யுங்க, இறக்கி வைத்து விடுங்கள். ஆமென் சொல்லாமா? வைத்து விட்டு, நான் உங்க மேல ஒரு சுமையை நான் உங்க மேல வைக்கிறேன், நான் உங்க மேல ஒரு நுகத்தை வைக்கிறேன், நான் என்னுடைய நுகத்தை உங்க மேல என்ன செய்யறேன், வைக்கிறேன். இந்த நுகம் சாதாரண நுகம் இல்ல, இது ரொம்ப மிதுவான நுகம் தான், இது ரொம்ப லகுவான நுகம் தான், ரொம்ப ஈஸியான நுகம் தான். இந்த நுகத்தை சுமந்து கொண்டே இருக்கும் போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வந்துடும். ஆமென் சொல்லாமா? இப்ப நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, ஆண்டு மேல பாரத்தை வச்சிடறோம், நம்முடைய கவலை எல்லாம் வச்சிடறோம், நம்முடைய எல்லா காரியத்தை வச்சுட்டு நம்ம அப்படியே திரும்பி போய் விடுகிறோம். அப்படி போனா நமக்கு இளைப்பாறுதல் வராது, நமக்கு நிம்மதி வராது, நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்காது. அப்ப எப்ப ரெஸ்ட் கிடைக்கும், எப்ப இளைப்பாறுதல் வரும் அப்படின்னா, கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேல வைக்கிற நுகத்தை நம்ம சுமக்கும் போதுதான், ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற நுகத்தை நம்ம எப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் போதுதான், அப்பொழுது ஏற்றுக்கொள்ள சுமக்க 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 நமக்குள்ள இளைப்பாறுதல் வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நுகம் மிதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்துல என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், எப்படி சுமக்கிறது, எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு என்ன செய்யுங்க, என்னிடத்துல என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம், ஐயோ சுமை எப்படி சுமக்கிறது தெரியலையே, எப்படி அதை நம்ம அதை எப்படி கொண்டு போவது தெரியலையே என்று சொல்லி நம்ம சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன பார்த்து என்ன செய்ய, கற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்ம சுமக்க 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 நமக்குள்ள இளைப்பாறுதல் வந்துவிடும். அப்பொழுது ஆத்துமாக்களுக்கு என்ன வருமா, இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை வாக்கு பண்ணி இருக்கிறார். இளைப்பாறுதலை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்களே. எபிரேயர் 4:1. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாகி இருக்க போதும். கவனிங்க, அப்ப ஆண்டோட இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஏதுவான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டோட இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்கதான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக உங்களுக்கு என்ன செய்ய போறேன், கொண்டு வர போகிறேன், என்னுடைய இளைப்பாறுதலை உங்களுக்கு தரப்போறேன், என்னுடைய ரெஸ்ட் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், தரப்போகிறேன். நான் எப்படி சமாதானமா இருக்கிறேனோ, நான் எப்படி இளைப்பாறுதல் இருக்கிறேனோ, அதே இளைப்பாறுதலை, அதே ரெஸ்ட், அதே ஒரு நிம்மதியை உங்களுக்கு என்ன செய்ய போறேன், நான் தரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுங்க, வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். உற்சாகமா இருந்தா தான் ஆண்டவருக்கு புரியும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே சோம்பலா, அப்படியே கொஞ்சம் ஒரு இறுக்கத்தோடு கூட அப்படியே சோகமால இருந்தா ஆண்டவருக்கு என்ன செய்யாது, சொல்லுங்க, பிடிக்காது. நல்ல உற்சாகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல உற்சாகமா இருக்கணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உற்சாகத்தோடு கூட இருக்கணும். ஆமென். அப்ப நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார்.
ஒரு இளைப்பாறுதல். அப்ப ஒரு ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நோக்கமே இந்த உலகத்துல இளைப்பாறுதலோடு கூட வாழணும். ரெஸ்டான வாழ்க்கை தான். என்ன வாழ்க்கை? ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் உள்ள வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அதான் ஆண்டு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ பைபிள் சொல்லுது, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த கஷ்டம் வராது, எந்த துன்பம் வராது, உங்களுக்கு எந்த எதுவுமே நடக்காது, உங்களுக்கு எல்லாம் அப்படியே சமாதானமா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? இளைப்பாறு வந்துடும்ல. துன்பமே இல்லை, கஷ்டமே இல்லை, நமக்கு என்ன வந்துருங்க? சொல்லுங்க, இளைப்பாறு வந்துடும்ல. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, எல்லாரும் நீங்க பகைக்கப்படுவீங்க, உபத்திர போராட்டம் உண்டு, துன்பம் உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, எல்லாம் உண்டு. அப்ப நான் சொல்றேன், என்ன பாஸ் எல்லாம் உண்டு சொல்றீங்க? கிறிஸ்துவத்துல எல்லாமே உண்டு. உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தை உண்டு, எல்லாம் உண்டு. அப்ப எப்படி இளைப்பாறுதல் வரும்? ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. இத்தனை இருந்துச்சுன்னா எப்படி இளைப்பாறுதல் வரும்? ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் இளைப்பாறுதல். எல்லா கஷ்டம் இருந்தாலும், எல்லா துன்பம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல். எதை குறித்தும் கவலைப்படாத, எதை குறித்தும் வேதனைப்படாத, எதை குறித்தும் கலங்காத ஒரு இருதயம் இருக்கும். அதுதான் இளைப்பாறுதல். ஆமென் சொல்லுங்க. இளைப்பாறுதல் அப்படின்னு என்னது? ஒரு அமைதியுள்ள, ஒரு ரெஸ்டான, நம்ம வேதனைப்படுத்தாத ஒரு 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 இருதயம் தான் இளைப்பாறுதல். ஒரு ஆத்மா இருதயம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு ஓவிய போட்டி வைத்தார்கள். ஓவிய போட்டி வைக்கும் போது அந்த ஓவிய போட்டியின் தலைப்பு என்னன்னா பீஸ், அல்லது ஒரு சாந்தம், அல்லது ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு போட்டி. ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் அப்படிங்கிற தலைப்புல ஓவிய போட்டி வச்சான். எல்லாரும் வரைந்தார்கள், ஓவியத்தை வரைந்தார்கள். இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் அப்படின்னா என்ன செய்வோம்? அப்படியே அமைதலான ஒரு இயற்கை காட்சிகளை வரைந்தார்கள். அந்த போன என்ன இருக்கு? அப்படியே அமைதலா ரெஸ்ட், ஒரு அழகான அமைதலான ஒரு கடற்கரை. அதை பார்க்கும்போது என்ன? அப்படியே இளைப்பு, அப்படியே ரெஸ்ட், அப்படி இயற்கை காட்சிகள், அழகான ஒரு இடம், அழகான ஒரு கிராமம், அமைதலான ஒரு கிராமம். இது அப்படி எல்லாம் நிறைய பேர் வரைஞ்சாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் எப்படி வரைஞ்சாரு அப்படின்னா, அங்க ஒரு புயல் காற்று வீசுகிறது போல, ஒரு பக்கம் அப்படியே இடி இடித்து மின்னல் அடிக்கிறது, பயங்கரமான இடி சத்தம். ஒரு பக்கம் எல்லாம் அப்படியே மழை பெய்து கொண்டிருக்கிறது, கடல் கொந்தளித்து புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, சூறாவளி காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வரைகிறாரு. அதுல ஒரு மலை வெடிப்புல, பாறை வெடிப்புல, ஒரு சின்ன பொந்துல ஒரு புறா அந்த குஞ்சுகளோடு கூட அங்க அப்படியே அமைதலோடு அமர்ந்திருக்கிறார். இந்த காட்சியை வரைந்தார். அப்ப மின்னல் அடிக்குது, இடி அடிக்குது, புயல் காற்று வீசுது, மழை பெய்யுது, காற்று பலமா அடித்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் அப்படியே இங்க அமைதல் வருமா? இங்க இளைப்பாறுதல் வருமா? ஆனா அந்த பாறை இடுக்குல அந்த புறாவும் அந்த குஞ்சுகளும் அப்படியே அமைதலாக என்ன செய்யுது? இளைப்பாரி கொண்டிருக்கிறது. சுற்றிலும் சூழ்நிலை மோசமா இருக்கு, சுற்றிலும் அங்க போராட்டமா இருக்கு. அதன் மத்தியில ஒரு இளைப்பாறுதல். அதுதான் உண்மையான இளைப்பாறுதல். ஆமென் சொல்லுங்க. அப்ப இடது புறத்துல பிரச்சனை, வலது புறத்துல பிரச்சனை, முன்னாடியும் பிரச்சனை, பின்னாடியும் பிரச்சனை, சுற்றிலும் பிரச்சனை, போராட்டம், அடுக்கடுக்கா திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறார், நான் என்னுடைய இளைப்பாறுதலை உனக்கு தருவேன், என்னுடைய ரெஸ்ட் உனக்கு கொடுக்கிறேன், நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்கிற இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலே சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள உள்ளான இருதயத்துல, உள்ளான ஆவியில, உள்ளான ஆத்மாவுல நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். நீங்க இயேசுனுடைய வாழ்க்கையை
நீங்கள் திரும்ப நீ படிப்பீர்களானால் இயேசுக்கு வந்த துன்பங்கள் ஏராளமா உண்டு. அவர் விரோதமாக எழுப்பின சூழ்நிலைகள் ஏராளம் உண்டு. ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இளைப்பாறுதல் ஒரு இருதயத்தோடு கூட இயேசு வாழ்ந்தார். ஆமென் சொல்லாமா? கொஞ்ச நேரத்துல இயேசுக்கு சிலுவைக்கு போக போறார். இயேசு காட்டி கொடுக்க போறாங்க. இயேசுக்கு பயங்கரமான அடிகள் விழ போகிறது. அவருடைய சரீரத்தை உழுது நிலம் போல மாத்த போறாங்க. அவருடைய தலையில முள்முடி வைக்க போறாங்க. ஆணில் கடாவ போறாங்க. பாரமான சிலுவை சுமக்க போகிறார். கோரமான ஒரு மரணத்தை அவர் சந்திக்க போகிறார் என்கிற எல்லா வெளிப்பாடும் இயேசு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அந்த நைட்டு அதே பாடுகள் எனக்கு உங்களுக்கு வரப்போகுதுன்னா அந்த நைட்ல நீ என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? இப்பவே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, வாழ்ந்தது போதும் ஆண்டவரே அப்படி என்ன செய்வோம்? சொல்லிடுவோம். ஆனா என்னைக்குமே பாடாத இயேசு அன்னைக்கு மட்டும் பாட்டு பாடுறார். வாசிங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ல இருந்து படிங்க. 26, 27, 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பானம் பண்ணும் பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுகிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவ்வளவுதான். இப்ப இயேசு என்ன செய்யறாரு? அந்த சரீரத்தை பிக்கும் போது அவருக்கு கண்ணு முன்னாடி, அந்த அப்பத்தை பிக்கும் போது அவர் கண்ணு முன்னாடி எது தெரிஞ்சிருக்கும்? அவருடைய சரீரத்தை இப்படிதான் பிக்க போறாங்க, இப்படிதான் வேதனைப்பட போறேன். அந்த பாத்திரத்தை எடுத்து செபிக்கும் போது இந்த ரத்தம் இந்த பாத்திரத்தை எப்படி சிவப்பா இருக்கிறதோ அப்படிதான் ரத்தம் எல்லாம் சிந்தப்பட போகிறது. அப்படி பாடுகள் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கும். எல்லாம் தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன செய்யறாரு? அல்லேலூயா ஓசன்னா. யார் பாடுறது? ஏன் அப்படி அவரால் பாட முடியுது அப்படின்னா அவர் இதயத்துல ஒரு இளைப்பாறுதல். அந்த சூழ்நிலை சந்திப்பதற்கு தைரியம் கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதல். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு பரீட்சைக்கு போறாங்க, ஒரு போட்டிக்கு போறாங்க அப்படின்னா நல்லா அவங்க தயாரா இருக்கிறாங்க, நல்ல தகுதியா இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களோட தைரியத்தோடு கூட போறவங்களுக்கு, அந்த தயார் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தயாரானவங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்காது. எப்படி இருப்பாங்க? ரிலாக்ஸ்டா இருப்பாங்க, ஒரு இளைப்பாறுதல், கான்பிடென்டா இருப்பாங்க. நான் என்ன செய்வேன்? ஓடி ஜெயிச்சிருவேன், கண்டிப்பா எனக்கு ஜெயம் உண்டு, ஒரு கான்பிடென்ட் இருக்கும். என்னாச்சுங்க? யாராவது விடுங்க, ஏசி போட்டுருவோம், கவனிங்க. ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் வாக்களிக்கிறார். சொல்லுங்க. அப்ப அந்த இயேசுக்குள்ள அதே இளைப்பாறுதல் தான் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஆண்டு வாக்களித்து இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை லக்கு நானும் நீங்களும் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டு விரும்புறார். அதுதான் நம்முடைய உண்மையான நோக்கம், ஆண்டோட உண்மையான நோக்கமே. நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ விரும்புகிறார். நம்ம சரியா ஜெபிக்கிறோம், சரியா பைபிள் படிக்கிறோம், சரியா சர்ச்சுக்கு போறோம், ஆண்டவர்களை சரியா இருக்கிறோம், ஆண்டு ஊழியத்தை செய்யறோம், எல்லாம் கரெக்டா ஆண்ட சொன்னதெல்லாம் கீழ்படுகிறோம் அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ள என்ன வரும்? இளைப்பாறுதல் இருக்கும். அப்ப நமக்கு இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா நாம இன்னும் என்ன செய்யல? அந்த சரியான கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன செய்யல? வாழலன்னு அர்த்தம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி தரார் அப்படின்னா, திருப்பி மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 இருந்து திருப்பி படிங்களே. என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லாமா? அப்ப இயேசு இளைப்பாறுதல் தருவதற்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்களேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவரின் நுகத்தை, அப்ப யாருடைய நுகம்? இயேசுவோட நுகம். இயேசுவின் நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? அவருடைய நுகத்தை நம்ம சுமக்கணும் விரும்புறாரு. அப்பதான் இளைப்பாறுதல் வரும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நுகம் எதை குறிக்கிறது? சிலுவை குறிக்கிறது. அப்ப இயேசு சொன்ன நுகம் எது? சிலுவை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ரெட்டை மாட்டு வண்டி பார்த்திருக்கீங்க? ரெட்டை மாட்டு வண்டி என்னது? 2 மாடு பூட்டின மாட்டு வண்டி. அதுல 2 மாடு இருக்கும், 2 பக்கம் 2 மாடு இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா, அந்த மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு மேல கழுத்துல ஒரு நுகம் இருக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த கழுத்துல என்ன, ஒரு பெரிய ஒரு தடியான ஒரு கட்டை இருக்கும், ஒரு கம்பு இருக்கும், அது நுகம். அப்ப அந்த மாட்டு வண்டியோட அத்தனை பாரம் எங்கதான் இருக்கு? அந்த நுகத்துலதான் இருக்கு. அந்த கழுத்துல போட்டாலும் அந்த மாடு என்ன செய்யுது? அந்த வெயிட்டை சுமந்துட்டு அந்த வண்டி என்ன செய்யுது? இழுத்து கொண்டு போகிறது. கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய நுகத்தை உங்க மேல என்ன செய்யறேன்? வைக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரெட்டை மாட்டு வண்டியை போல. ஆமென் சொல்லுங்க. அப்ப நானும் நீங்களும் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரெட்டை மாட்டு வண்டியை போல. அப்ப அந்த மாட்டு வண்டியில அது நம்ம என்ன செய்யணும்? அந்த நுகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நம்ம மேல வைக்கிற நுகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம ஒரு மாடுனா இன்னொரு மாடு யாரு? யாருங்க? மனைவி இல்ல பிரதர். 4 ஸ்டெப்ல கவுந்துரும். என்னங்க? 4 ஸ்டெப் தான். என்ன செய்யும்? வண்டி என்ன ஆயிரும்? கவிழ்ந்துடும். நீங்க நேரா போலான்னு சொல்லுவீங்க, உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க? நான் இப்படிதான் போகணும். போமா வண்டி சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல. அப்ப இன்னொரு மாடு யாருன்னா இயேசு. ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசு எப்படிப்பட்ட மாடுன்னா பழக்கப்பட்டவர், சீனியர் மாடு. நம்ம யாரு? ஜூனியர் மாடு. நமக்கு ஒண்ணும் தெரியாது, எப்படி வாழணும் தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. சொல்லுங்க. இப்ப இந்த மாடு பழக்கின மாடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வண்டி பூட்டி பழக்கின மாடு சொல்லுவாங்க. பழக்காத மாடு வண்டியில என்ன செய்ய மாட்டாங்க? பூட்ட மாட்டாங்க. அதுக்கு சின்ன மாடா இருக்கும் போது என்ன செய்வாங்க? சின்ன லகுவான அந்த வண்டியில என்ன செய்ய பூட்டி என்ன செய்வாங்க? அதை பழக்குவாங்க. அந்த பழக்குனாதான் அந்த பெரிய வண்டியில என்ன செய்ய முடியும்? பூட்ட முடியும். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். என்னுடைய நுகம் உன்னோட நுகம் எப்படி இருக்கு? ஒரே இடத்துல இருக்கு. நான் பாதி நுகத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். நீ என்ன செய்ய? என் நுகத்தை என் நுகம் சொல்றாரு. அப்ப நமக்கு வேற நுகம், இயேசுக்கு வேற நுகம் இல்ல. புரியுது நான் சொல்றது? நான் சொல்றது எத்தனை புரியுது? அப்போ நுகம், என்னுடைய நுகம் உன் நுகம் வேற இல்ல. என்ன நுகம்? ஒரே நுகம் தான். அப்ப என்னுடைய நுகம்னா நான் பாதி நுகத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன செய்ய? கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நீ வா. புரியுது சொல்றது? அப்ப சப்போர்ட் கொஞ்சம் நுகத்தை பாதி சுமந்துகள். அப்போ என் நுகம் எப்படி இருக்கு? மெதுவாயும் லகுவா இருக்கு. அப்படின்னா மெதுவா லகுவா இருக்குன்னா நமக்கு மெதுவான லகுவான சைடு நமக்கு ஒதுக்கிட்டு பாரமான சைடு ஆண்டவர் எடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன், போராட்டத்தை நான் பாத்துக்கிறேன், எல்லா காலத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ மெதுவான பாகத்தை மட்டும் நீ சுமந்து கொண்டா போதும். ஆமென் சொல்லுங்க. அப்ப என் நுகம் மெதுவாயில் லகுவாய் இருக்கிறது, நான் எல்லா பாரத்தை சுமந்து கொள்கிறேன். அப்ப நீ என்ன செய்ய? மெதுவான பாரத்தை சுமந்தாட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த வருஷம் திருப்பிங்க, என் முகம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசுவிட்ட கற்றுக்கொள்ளணும். அந்த 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 சீனியர் அந்த மாடு கிட்ட என்ன செய்யணும்? நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, என்ன பேசணும்னு பேசக்கூடாது, எந்த கஷ்டம் வரும்போது, எந்த சூழ்நிலை வரும்போது, எந்த போராட்டம் வரும்போது, எந்த நிந்தை வரும்போது அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே போல நாமும் செயல்படுவதற்கு, நம்ம வாழ்வதற்கு நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லையே சொல்லுங்க. நாமே ஒரு வகையில போக கூடாது.
நாமே ஒரு பகுதியில் என்ன செய்யக்கூடாது, தெரிந்த மாதிரி வாழக்கூடாது. ஆண்டவரே உம்மிடத்தில் என்ன செய்ய கற்றுக்கொள்கிறேன், நீ சொல்லுகிற பிரகாரமாக, நீ காண்பிக்கிற பிரகாரமாக நான் என்ன செய்ய உம்மோடு கூட என்ன செய்யறேன், வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுட்ட ஒவ்வொரு நாள் கற்றுக்கொண்டு 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 அந்த நுகத்தை சுமந்து நடக்க 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 நமக்குள்ள இளைப்பாறுதல் வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அப்படி வாழ்றது இல்லையே, நமக்கு எல்லாம் தெரியுமே. சொல்லுங்க, நமக்கு தெரியாத என்னது இருக்கா? என்ன சார்? எல்லாம் நமக்கு தெரியும். அவர் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? சொல்லுங்க. அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம பாரத்தை நாமே சுமந்துட்டு இருக்கோம். நாமே சுமந்துட்டு இருக்கோம். நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணுங்க. கர்த்தர் சொல்றத செய்யணும். அவர் காட்டுகிற வழியில நடக்கணும். அவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் என்கிறதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வரும்போது, எந்த பிரச்சனை வரும்போது, எந்த போராட்டம் வரும்போது எப்படி நம்ம வாழ வேண்டும் என்கிறதெல்லாம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன வருமா, இளைப்பாறுதல் வரும். அப்பதான் வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நாம் இயேசுவோடு கூட நடக்கணும். நம்ம என்ன விரும்புறோம், என்னோட இயேசு வரணும், நான் போற வழியில இயேசு வரணும், நான் வாழ்கிறது போல இயேசு மாறணும். அப்படி இல்ல, அது இளைப்பாறுதல் என்ன செய்யாது, வராது. நீங்க உங்க வண்டியை நீங்க இழுத்தீங்கன்னா பாரமலை யார் மேல வந்துடும், இந்த மேல வந்துடும். நான் சொல்ல புரியுதா இருக்கு? எத்தனை புரியுது? அந்த வண்டியை உங்க பக்கம் இழுத்தீங்கன்னா, அந்த நுகத்தை உங்க பக்கம் இழுத்தீங்கன்னா பாரம் யார் மேல வந்துடும்? சொல்லுங்க, நம்ம மேல வந்துடும். இன்னைக்கு அதுதான் நம்ம செய்யறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழி என்னோட ஊழி இல்லைங்க, இந்த சபை என்னுடைய சபை இல்ல. இந்த சபை, இந்த ஊழிகள் அத்தனை பாரம் யார் மேல இருக்கு? இயேசு மேலதான் இருக்கு. அவர்தான் சுமக்கிறார். நான் என்ன செய்யறேன், அவருக்கு சப்போர்ட்டா பக்கத்துல என்ன செய்யறேன், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு கற்றுக்கொண்டு அவருடைய நுகத்தை நான் என்ன செய்யறேன், நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த ஊழியத்தை சுமக்கிற அளவுக்கு எங்கிட்ட இல்ல, பலன் இல்ல, ஞானம் இல்ல, திறமை இல்ல, ஒன்று கிடையாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோம். we are learning. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பெரிய பிரசங்கமான தெரியும், எனக்கு பெரிய சபை நடத்த தெரியும், ஒவ்வொரு ஜனங்களையும் எனக்கு ஆண்டவரே திரும்ப தெரியும் அப்படின்னு நினைச்சா முட்டாள். நான் என்ன ஏமாற்றிக் கொள்கிறேன். எல்லாம் தெரியும் ஆயிட்டேன், எல்லாம் அடைந்தாயிற்று அப்படின்னு நம்ம சொல்றது ஒண்ணுமே இல்ல. பவுல் சொல்றாரு, இல்ல தேறிட்ட பாரு, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னேன்னா இன்னும் என்ன செய்யணும், நீ என்ன அந்த அளவுக்கு பிரகாரம் என்ன செய்யணும், நீ அடையல. எங்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னா உன்னை என்ன செய்யற, நீ வஞ்சிக்கிற. நான் பெரிய பரிசுத்தவான் சொல்லவே முடியாது யாரும். அப்படின்னு சொல்லுங்க. நம்ம எல்லாருமே இயேசுகிட்ட என்ன செய்யறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம ஆண்டவர்ட்ட உண்மையான ஒரு இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமலையிலே சொல்லுங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17 படிங்க. எபிரேயர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் முதல். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா. கவனிங்க எல்லாரும். அப்ப ஆண்டவர் யாரோடு கூட வாழ்ந்தார், யாரோடு கூட நடந்தார் அப்படின்னா பாவம் செய்தவர்களோடு கூட அல்லவா. யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா. அவருடைய சவங்கள் வனாந்தரத்துல விழுந்து போயிற்று. ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை பார்த்து ஆணையிட்டார்? நல்லா கவனிங்க. ஏற்கனவே இளைப்பாறுதல் தருவேங்கிற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு இல்லையா? ஆமென் சொல்லு. இப்பதான் சொன்ன இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, வாக்கு பண்ணிருக்கிறார். ஆனா வாக்கு பண்ணின ஆண்டவர் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதலை என்ன செய்ய மாட்டீங்க,
உங்களுக்கு வராதுப்பா. உங்களுக்கு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க ரெஸ்ட், என்னோட ரெஸ்ட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க, வர மாட்டீங்க. என்னோட இளைப்பாறுதல் நீங்க வர மாட்டீங்க. இளைப்பாறுதல் என்ன செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்க. அப்படின்னு யாரு பார்த்து ஆண்டவர் சொன்னார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அப்ப எவர்கள் கீழ்ப்படியிலையோ, எவர்கள் ஆண்டோட வார்த்தைக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்ன வராது? சொல்லுங்க, இளைப்பாறுதல் என்ன செய்யாது, வராது. இன்னைக்கு சபையில நிறைய பேர் வராங்க, வசனத்தை கேட்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, அது உள்ள உண்மைதான். ஆனா அவங்க வாழ்க்கையில் இந்த இளைப்பாறுதல் வரலையே. சொல்லுங்க, உங்களை பார்த்து நீங்க கேளுங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் வந்துருச்சா? வரலன்னா நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியலன்னு அர்த்தம். எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள்? எத்தனை வருஷம்? 40 வருஷம் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. ஏப்பா என்னப்பா கீழ்ப்படிங்கப்பா, நான் சொல்ற நம்புங்கப்பா, என் வார்த்தை கீழ்ப்படிங்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, செங்கடல் பிளந்த கூட்டு வந்தனால, தண்ணி இல்லாம போது பாறை திறந்து தண்ணி கொடுத்தனால, உனக்கு கஷ்டம் வந்தது, வேதனை வந்தது நான் நடத்தலையா? தப்பு வைக்கலையா? எல்லாம் செய்யலையா? செய்தாலும் அந்த ஜனங்களுக்கு ஆண்ட மேல என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். கர்த்தருக்கு விரோதமான பேச்சு, அவிசுவாசமான பேச்சு. ஆண்டவர் எங்க செய்ய போறாரு? ஆண்டவர் எங்க நடத்த போறாரு? ஆண்டவர் எங்க சபைக்கு இடம் தர போறாரு? எங்க கிடைக்க போகுது? ஆண்டவர் சொன்னார்ல, என்ன நடந்துச்சு? பேச்சு. ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கிறார் ஆண்டவர், ஆலோசிக்கிறார். அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க, சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றாங்க, 2 பேர் கூடி இருந்தா என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பாக்குறாரு. பார்த்து கடைசி சொல்றாரு, என் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களப்பா, நான் சொன்ன எதிர்பார்த்திற்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்றாங்க, மாயமான வாழ்க்கை, கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை, கீழ்ப்படியாத வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, என் இளைப்பாறுதல் என்ன செய்ய மாட்டாங்க, பிரவேசிக்க போறல என்று சொல்லி ஆணையிட்டாராம், தீர்ப்பு பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து படிங்க வசனத்தை. அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்காமல் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்ல? கீழ்ப்படிதல் இல்ல, விசுவாசம் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. ஆமென், ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, கானான் தேசம் என்பது இளைப்பாறுதலை குறிக்கிறது. கானான் தேசம் என்பது இளைப்பாறுதலை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா சொல்றது? கானான் தேசம் என்பது என்னது? இளைப்பாறுதல், ரெஸ்ட். அவங்க வீடு கட்ட வேண்டாம், ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. புரியுது என்ன சொல்றது? அவங்க நிலத்துல பண்படுத்த வேண்டியதில்லை, ஏற்கனவே பண்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க போய் சுதந்திரத்து கொண்டா போதும், சுதந்திரித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்தா போதும். ஏன்னா ஏற்கனவே 430 வருஷம் பாடுபட்டாச்சு. நான் சொல்ல புரியுதா? ஏற்கனவே 430 வருஷம் பாடுபட்டு வேதனைப்பட்டாச்சு. இப்ப ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? இளைப்பாறுதல் என்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு கூட்டிட்டு போறாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்கிற இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம கொண்டு போறார். ஆமென் சொல்லுங்க. பாவத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் பாடுபட்டு நம்மை ஆண்டவர் ரட்சித்து ஆண்டவர் வாக்கு பண்றாரு, நீ கவலைப்படாதப்பா, உனக்கு என்ன சமாதானமான ஒரு இளைப்பாறுதல் வாழ்க்கை என்ன செய்யறேன், உனக்கு கொடுக்கிறேன், ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் நம்பிக்கையான காரியங்களை செய்து நம்மை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. போற வழியில பிரச்சனை பார்க்கிறோம், போற வழியில செங்கடலை பார்க்கிறோம், போற வழியில தண்ணி இல்லாத நிலைமை பார்க்கிறோம், போற வழியில சாப்பாடு இல்லாத நிலைமை பார்க்கிறோம். அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னை விடுதலைக்கிற ஆண்டவர் நீர் அல்லவா, எனக்கு சாப்பாடு கொடுக்குற எப்படி இருக்கீங்க, நீ வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு தண்ணி கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே, எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்ற
நீ வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அங்க போகிற தேசத்துல அவங்க சொல்றாங்க, எல்லா ராட்சசர் இருக்கான்னு சொல்றாங்க, அவங்க இருக்கான்னு சொல்றாங்க, இவங்க இருக்கான்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்களை காட்டிலும் எங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பெரியவரா இருக்கிறீர் ஆண்டவரே, நீ நிச்சயமே காப்பாற்றுவீர், கொண்டு போய் சேர்ப்பீர் ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசம் இல்லாமல் போனபடினால, தேவ வார்த்தை கீழ்ப்படியாமல் போனபடினால, முரட்டாட்டம் பண்ணினபடினால அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என் இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க, நீ போக மாட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறார், உங்க வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற முடியாதா? உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாக்க முடியாதா? உங்களை ஆண்டவர் சந்திக்க முடியாதா? உங்களை ஆண்டவர் மேம்படுத்த முடியாதா? கர்த்தர் உயர்த்த முடியாதா? சொல்லுங்க. அப்புறம் இதுக்காக ஆண்டவர் விட்டுட்டு உலக பிரகாரம் முயற்சி செய்யறீங்க. அப்ப அது பின்பு எதுக்கு நீங்க ஜெபிக்காம உங்களுடைய சுய முயற்சிக்காக நீங்க பிரயாசப்படுறீங்க? நீங்க ஆண்டவர் தேடாம, ஆண்டவர் மகிமைப்படுத்தாம, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழாம எதுக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? சொல்ல புரியுது இல்லையா? ஆண்டவரால முடியும்னா, ஆண்டவர் செய்வார் அப்படின்னா யாருக்கு தான் வரணும்? ஆண்டவர் தானே வரணும். நம்முடைய மாம்ச முயற்சி எடுக்கிறோம், நம்ம சொல்லாம சொல்றோம் ஆண்டவரால் முடியாது என்று சொல்லி, நம்ம சொல்லாம சொல்றோம் கர்த்தர் செய்ய மாட்டார் என்று சொல்லி. சொல்ல புரியுதா? என்ன புரியுது சொல்றது? வாயில சொல்றது இல்ல, ஆனா செயல காமிச்சிரும். சர்ச்சுக்கு வந்து என்னாச்சு? ஜோமணி என்னாச்சு? நீங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இளைப்பாறு வரப்போறது இல்லை, மறுமையிலும் இளைப்பாறுதல் பிரவேசிக்க போவது இல்லை. உணர்வு வருதா? காஞ்ச கட்டையான உணர்வு வந்துடும், டப்புன்னு பிடிச்சிடும். புரியுதா? விறகடுப்பு எரிச்சவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் காஞ்சு விறகு இல்லைன்னு வச்சுங்க, அன்னைக்கு சமையல் ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க. அந்த ஊதுகுழல் போட்டு என்ன செய்யணும்? குத்துன்னு குத்தி அடுப்பே ஓட்டையாயிரும். சொல்லுங்க. ஊதி என்ன ஆயிரும்? இந்த புது ஜெனரேஷன்ல தெரியாது, எல்லாம் கேஸ் தான், டப்புன்னு என்ன ஏறிடும். அது இந்த மழை காலம் வந்துச்சுன்னா, விறகு நனைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. சொல்லுங்க. உங்களை பார்க்கும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த அடுப்பு எரிக்கிறவங்களுடைய அந்த பாடு பெரிய பாடா இருக்குது. சொல்லுங்க. இங்க நின்று பிரசங்கம் பண்ற பெரிய பாடா இருக்குது. நம்ம சபையில விசுவாசிகள் பார்த்து ரொம்ப பாரம் தான். என்ன வேணா பேசிக்குவோம், என்னுடைய மனசுல என்ன நினைக்கிறனோ, என்ன தோணுதோ நான் அப்படிதான் வாழுவேன். நான்லாம் விட்டலம் கொடுக்க மாட்டேன். நான் யாரு? சொல்லுங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க பார்வையெல்லாம் பார்த்து அப்படி தெரியுது. சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவேன், அதுக்கு மேல ஆண்டவரே இந்த பாரத்தை சுமக்க என்னால முடியல ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்களே சுமந்துங்க ஆண்டவரே, இந்த லகுவான பாகத்தை மட்டும் என்ன செய்ய கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டும். இளைப்பாறுதல் ஏன் வரல அப்படின்னா, கீழ்ப்படியாமல், அவிசுவாசம். இந்த அவிசுவாசமும் கீழ்ப்படியாம இருக்கிற வரைக்கும் இளைப்பாறுதல் என்ன செய்யாது, வராது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. எத்தனை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்ப்படிய விசுவாசிக்க ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். அதே மாதிரி 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் படிங்களா? 2-3. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால
அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு இளைப்பாறுதலை, பிரயோஜனத்தை கொண்டு வரவில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப கேட்கும் போதே எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எத்தனை கேட்கும் போது விசுவாசத்தோடு கேட்கிறீங்க? விசுவாசம் என்ன? எனக்கு அது நடக்க போகிறது, எனக்கு வாழ்க்கையில் அது அப்படியே மாறப்போகிறது, இது எனக்காக சொல்லப்படுகிற வார்த்தை, நான் அதை நம்புகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பிரத்யட்சமாக தனிப்பட்ட விதத்தில் என்னோடு கூட பேசுகிறார், என் வாழ்க்கைக்காக, என்னுடைய சூழ்நிலைக்காக, என்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நம்புகிறேன். கர்த்தர் செய்வார், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுது ஒருவேளை நடக்காத போல் இருந்தாலும் கூட நிச்சயமா நடக்கும் என்று சொல்லி உறுதியாக நிச்சயமாக அதை நம்புகிறோம்னா விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அப்ப சூழ்நிலை எந்த வண்ணமாக எதிராக இருந்தாலும் நிச்சயமா அதெல்லாம் மாற்றி கர்த்தர் என்ன செய்வார்? நடக்க வைப்பார். அது ஆகும். இந்த வசனம் நிச்சயமா வாழ்க்கையில என்ன செய்ய போறது? நிறைவேற போகிறது என்கிற ஒரு ஆணித்தரமாக நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறதா விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. கேட்கும் போதே அது விசுவாசம் வந்துடணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசத்துக்கு சோதனை வரும், விசுவாசத்துக்கு எதிராக சூழ்நிலை வரும், விசுவாசத்தை குலைத்து போட முடியாத பிசாசு எத்தனை பண்ணுவான், முயற்சி செய்வான். வீட்டுக்கு போன உடனே நடக்கும். நீங்க விசுவாசமா போவான், வீட்டுக்கு போன என்ன செய்யும் சொல்லுங்க. உங்க விசுவாச சோதனை வர்ற மாதிரியே சில காரியம் இருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஆமா, எங்க நடக்க போகுது, அப்படியேதான் இருக்குது, ஒன்னும் நடக்கல. நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், இந்த மழையை என்ன செய்யல சொல்லுங்க, பெயர்ந்து போன மாதிரி தெரியல. நானும் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, ரட்சிக்கவே பட மாட்டேங்கிறாங்க. இது எங்க ரட்சிக்கப்பட போகுது? இது நரகம் தான். அப்படி யாரு என்ன செய்யுது? தீர்ப்பு எழுதிடுறது. அப்புறம் தீர்ப்பு எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி நடக்கும் சொல்லுங்க. நம்ம சொல்லணும், மரித்து 4 நாள் ஆனாலும் சரி ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். எந்த எக்ஸ்ட்ரீமான காரியம் போனாலும் சரி கர்த்தரால மாற்ற முடியும், கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் இருந்துட்டே இருக்கணும். நமக்குள்ள ஜீவன் இருக்கிற வரைக்கும் அது விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், இனிமே சொல்லிக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் நம்ம சபைக்கு பெரிய இடத்தை தரதான் போறார், ஒரு பெரிய ஆலயத்தை கத்த தரதான் போறார், பொருளான ஆத்து மக்கள் கத்த கொடுத்துதான் போறார். ஏன்னா சொன்னவர் ஆண்டவர், தரிசனத்தை கொடுத்தது ஆண்டவர். யார மனுஷன் சொல்லி தானே செய்யலாம். ஆமா அவன் சொல்லிட்டாங்க, அவங்க எங்க தர சொன்னது யாருங்க? கர்த்தர் சொன்னது. கர்த்தர். இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட அமர்ந்து இருக்கணும். அது போட்டு பாருங்க, நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருந்து நானே தேவன் என்று அமர்ந்திருங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நீ முயற்சி பண்ணாத, நீ எந்த காரியத்தை என்ன செய்ய, மாம்சத்துல என்ன செய்யாத. நீ அமர்ந்துரு, விசுவாசத்தோடு அமர்ந்துரு, நம்பிக்கையோடு கூட அமர்ந்துரு. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேசங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்து. அப்படின்னா தேசங்கள் மத்தியில நம்ம சபையை உயர்த்துவார். ஜாதிகள் மத்தியில பூமியில கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். அற்பமா எண்ணுகிற மத்தியில கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அத்தி மரத்தை காக்கிறவன் அதனுடைய கனியை பலனை என்ன செய்வான்? புசிப்பான். தரிசனத்தை காக்கிறவன் தரிசனத்துடைய பலனை அவன் அனுபவிப்பான். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவன் அதனுடைய பலனை என்ன செய்வான்? பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு மட்டும் சொல்லிட்டு முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் 6 நாட்களிலே எல்லா கிரியை செய்து எல்லாத்தையும் படைத்து 7வது நாள் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். ஆமென் சொல்லாமா? பழைய ஏற்பாடுல ஓய்வு நாளை குறித்து வாசிக்கும் போது சபத் அல்லது ஓய்வு நாள் என்று சொல்லி நாம் படிக்க முடியும். ஆமென் சொல்லாமா? சபத் அல்லது ஓய்வு நாள், சபத் டே அல்லது ஓய்வு நாள் என்று சொல்லி நாம் படிக்க முடியும். புதிய ஏற்பாட்டுல ஓய்வு நாள் கிடையாது, சபத் கிடையாது.
கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல 7வது நாள் தான் ஓய்வு நாள். திரும்பி சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல 7வது நாள் தான் என்னது ஓய்வு நாள். புதிய ஏற்பாட்டுல இல்லைங்க, 1வது நாள் தான் ஓய்வு நாள். ஆமென். என்ன நாள்? ஃபர்ஸ்ட் டே. இப்ப நீங்க வாரத்தின் முதல் நாளா, வாரத்தின் 7வது நாளா? ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் தானே. கவனிங்க, வாசிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த கிரியைகள் எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி அல்லது 7ஆம் நாள்ல முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் 6 நாட்களும் கிரிகளை முடித்து 7வது நாளிலே தேவன் என்ன செஞ்சாரு? ஓய்ந்திருந்தார். 6 நாளும் வேலை செய்தது யாரு? சொல்லுங்க, கர்த்தர். 6 நாள் ஆண்டவர் வேலை செஞ்சாரு. அதனால 7வது நாள் ஆண்டவர் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அப்போ சப்பாத் டே யாருக்கு? கர்த்தருக்கு. அவர் தான் வேலை செஞ்சாரு. அப்ப அந்த ஓய்வு நாள் யாருக்கு? கர்த்தர் தான் ஓய்வு நாள். சப்பாத் டே ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் மோசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓய்வு நாள் என்பதை ஒரு பிரமாணமாக நீ என்ன செய், ஜனங்களுக்கு சொல்லு, ஒரு கட்டளையாக சொல்லு அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்கும் வாசிங்க. யாத்ராகமம் 20 8 முதல் 11. ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக என்ன செய்யணும்? ஆசரிப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து 6 நாள் நீ வேலை செஞ்சுக்கோ. 7வது நாளோ அது ஆண்டவருடைய ஓய்வு நாள். மனுஷனுடைய ஓய்வு நாள் சொல்லல. யாருடைய ஓய்வு நாள்? ஆண்டவர்கள் ஓய்வு நாள். அது நீயானாலும் குமாரன் ஆனாலும் கர்த்தர் 6 நாளைக்குள்ளே ஆசீர்வதித்து அது என்ன செஞ்சாராம்? பரிசுத்தமாக்கினார். அப்ப 7வது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அது ஓய்வு நாளாக பரிசுத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லாமா? அதே யாத்திரை 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது 31:14 ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குறவன் அது கொலை செய்யப்படக்கடவன். போதும், அவ்வளவுதான். அந்த நாள்ல வேலை செஞ்சா என்ன ஆயிரும் அப்படிங்கிற சட்டத்தை புதிய ஏற்பாடுல இருந்தா சர்ச்சுக்கு வராதவங்க எல்லாரும் கொலை செய்யப்படக்கடவன் அப்படின்னு என்ன ஆயிரும்? சொல்லுங்க. அப்படின்னு சட்டம் கொண்டு வரலாமா? இது மோசையின் மூலமாக கர்த்தர் உண்டாக்கின கட்டளை, சபாத் டே அல்லது ஓய்வு நாள்ங்கிற கட்டளை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டுல விசுவாச வாழ்க்கையில வாழுகிற நமக்கு அது எழுத்தின் பிரகாரமாக நமக்கு பொருந்துவது இல்லை. ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கு நேரில் நியாயப்பிரமாணத்தை ஒரு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னா எப்படி கை கொள்ளணும் தெரியுமா? எல்லாத்தையும் கை கொள்ளணும், இல்லைன்னு விட்டுறணும். நான் பாதி கை கொள்ளுவேன், பாதி கை அப்படி சொல்லக்கூடாதுன்னு பைபிள் வசனம் இருக்கு. கை கொள்ளணும், எப்படி கை கொள்ளணும்? எல்லாத்தையும் கை கொள்ளணும். விருத்த சேதனம் பண்ணணும். நீ வருஷத்துக்கு 2 டைம் எங்க போகணும்? எருசலேமுக்கு போகணும். இங்க இருந்து வருஷத்துக்கு 2 டைம் எருசலேம் போனா எவ்வளவு வருது? 3 லட்சம் ஆகுமா? 3 லட்சம். அப்புறம் தசமம் கொடுக்கணும், ஆட்டை கொண்டு பலி செலுத்தணும், மாட்டை பலி செலுத்தணும். என்ன ஒரு டைம் மாட்டை பலி செலுத்தினாங்க
3 + 4 1 லட்சம், 4 லட்சம் ஆகுது. மினிமம் ஒரு 6-7 லட்சம் இருந்தா தான் நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும். என்ன பிரதர், வருஷத்துக்கு என்னது 6 லட்சம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுக்காகவே வேணும். என்ன செய்வீங்க? நான் சொல்ல புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தை முழுசா கை கொள்ளணும்னா ஒரு வருஷத்துக்கு என்ன வேணும்? ஒரு 6-7 லட்சம் வேணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னால முடியாதுன்னா நான் கை கொண்டு எல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் அது என்ன இதாயிடுச்சு, இப்ப வலை கொழிந்து போயிடுச்சு, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதனால அதை கை கொள்ளாத நான் என்ன செய்ய, புதுசா ஒரு பிரமாணத்தை கொடுக்குறேன், புதிய பிரமாணத்தை கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த கிருபையின் பிரமாணத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்போ கிருபையின் பிரமாணத்துல ஓய்வு நாள் நமக்கு உண்டு. கிருபையின் பிரமாணத்துல என்ன உண்டு? ஓய்வு நாள் உண்டு. சபாத்திரை நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 6 நாட்களும் கிரியை செய்தார், அல்லது படைப்பை செய்தார், சிருஷ்டித்தார். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்துட்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் அது ஆண்டவர் பிரித்தெடுத்தார். சாயங்காலமும் விடிற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடிற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடிற்காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் தொடக்கம் உண்டு, ஒவ்வொரு நாளுக்கும் முடிவு உண்டு. அப்போ இது தொடங்கி இதுல முடியுது, இங்க தொடங்கி இங்க முடியுது. ஒவ்வொரு நாளும் தொடக்கம் உண்டு, இன்னொன்று முடிவு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆளுடைய கணக்கின்படி எங்க நாள் தொடங்குது அப்படின்னா சாயங்காலத்தை தொடங்குது. எங்க முடியுது? விடிற்காலத்துல முடியுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லா ஆண்டோடைய எல்லா தொடக்கமும் அற்பமா இருக்கும். ஆண்டோடைய எல்லா தொடக்கமும் பிரச்சனைகளை தொடங்கும். ஆண்டோடைய எல்லா தொடக்கமும் பாடுகளில, வேதனைகளில தொடங்கும். ஆனா முடிவு எப்படி இருக்குன்னா சம்பூர்ணமாக முடியும். ஆளுடைய முடிவுல ஆசீர்வாதம் முடியும், வெளிச்சத்துல முடியும். சாயங்காலத்துல இருட்டுல தொடங்கி எங்க முடியுமா? காலையில் காலையில வெளிச்சத்துல முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா பூமிக்குரிய காரியம் பாருங்க, எப்ப தொடங்கும் தெரியுமா? காலையில தொடங்கி நைட்டு தான் முடியும். தொடங்கும் போது ஆசீர்வாதம் இருக்கும், ஜெகஜோதியா இருக்கும். ஆசீர்வாதம் தொடங்குவாங்க. முடியும் போது மரணத்துல முடியும், வேதனையில முடியும், கஷ்டத்துல முடியும். இந்த உலகம் கொடுக்கிற காரியம். ஆனா ஆண்டவர் ஒரு காலத்து தொடங்கினார்னா தொடங்கும் போது பிரச்சனையா தான் இருக்கும், போராட்டமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனா முடியும் போது எப்படி முடியும்? சமாதானமாக, ஆசீர்வாதமாக, வெளிச்சத்துல கத்த முடிய பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளுக்கும் என்னுண்டு? தொடக்கம், முடிவு உண்டு. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கவனிங்க, இப்ப 7வது நாள் 6 நாளுக்கு என்ன உண்டு? சாயங்காலம் விடிற்காலமாகி முதல் நாள், சாயங்காலம் விடிற்காலம் 2ஆம் நாள், அப்படியே வந்து சாயங்காலம் விடிற்காலமாகி 6வது நாள். அப்படி இல்ல பைபிள் வசனம் இருக்கு. ஆனா 7வது நாள் மட்டும் சாயங்காலம் விடிற்காலமாகி 7வது நாள் இல்லவே இல்லை. படிச்சிருக்கீங்களா? அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். கடைசி வசனம் படிங்க. சாயங்காலம் விடிற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. அப்படின்னா 6 நாள் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆயிற்றுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். 6வது நாள் ஆயிற்று. இவ்விதமாக வானம் பூமியும் அவைகளில் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்ட தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தாள். அதுக்கப்புறம் என்ன போடணும்? சாயங்காலம் விடிற்காலமாகி அப்படி போட்டாங்களா? போடவே இல்லையே. இப்ப 7வது நாளுக்கு என்ன இல்ல? தொடக்கம் இல்ல. எங்க தொடங்கி எங்க முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் 7ஆம் நாள் தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன நாள் தான்? இன்னைக்கு வரைக்கும் 7 நாள் தான். இன்னைக்கு 7வது நாள் தான் நம்ம இருக்கிறோம். மனுஷன் எந்த நாள் உண்டாக்கப்பட்டான்? 6வது நாள் மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டான். 6வது நாள் உண்டாக்கப்பட்டவனுக்கு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நாள். தேவனுக்கு 7வது நாள், மனுஷனுக்கு
முதல் நாள். தேவனுக்கு 7வது நாள், மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் நாள். 7வது நாள் முதல் நாள் உனக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப 7வது நாள் வேலை செய்யாதுன்றாரு. அப்ப 7வது நாள் மனுஷன் எத்தனை நாள்? முதல் நாளுங்க. மனுஷன் எத்தனை நாள்? முதல் நாள் தேவ சமூகத்தில் உட்காரு. உனக்கு முதல் நாள் தான். இப்ப வாரத்தில் முதல் நாள் எங்க இருக்கணும்? ஆண்டவர் ஆலயத்தில் வந்துடணும். நீ இளைப்பாறணும். என் சமூகத்தில் உட்காரணும். நீ என் பாதத்தில் அமர்ந்துரு. என்ன நோக்கி பாரு, ஆராதனை பண்ணு, ஜெபம் பண்ணு, துதி பண்ணு. அப்பொழுது அடுத்த நாள்ல இருந்து வேலைக்கு போ, உனக்கு ஆசீர்வாதம் வரும். இப்ப முதல் நாள் தேவ சமூகத்தில், முதலாவது தேவ சமூகத்துல, முதலாவது தேவராஜ்யம், முதலாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது, ஆண்டவர் துதிக்கும் போது, அப்பொழுது நம்ம மற்ற காரியம் செய்யும் போது நமக்கு அது ஜெயமாக மாறும். அதான் இளைப்பாறுதல். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, இளைப்பாறுதல் என்பது ஒரு நாளே இல்லை. இப்பதான் பார்த்தோம். இப்ப நாள் என்ன வேணும்? தொடக்கம் வேணும், முடிவு வேணும். அப்ப 7வது நாள்ங்கிற ஓய்வு நாளுக்கு என்ன இல்ல? பைபிள் என்ன போடல? தொடக்கம் போடல, முடிவும் போடல. இப்ப தொடக்கம் முடிவு இல்லாத ஒரு ஆள் யாரு? இயேசு. அதான் ஓய்வு நாள். அப்ப நமக்கு ஓய்வு நாள் யாரை குறிக்கிறதுனா இயேசுவை குறிக்கிறது. இப்ப சபாத் டே யாரு அப்படின்னா அது ஒரு நாள் இல்ல, அது இயேசுவை குறிக்கிறது. ஓய்வு நாள் என்பது நாள் இல்லை, அது குறிப்பிட்ட ஒரு நாள் இல்ல, குறிப்பிட்ட ஒரு நாள் கிடையாது. தொடக்கம் முடிவுள்ள ஒரு நாள் கிடையாது, முடிந்து போகிற நாள் கிடையாது. அது இயேசுவை குறிக்கிறது. அவர்தான் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். புரியுது என்ன சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுதான் ஓய்வு நாளாய் இருக்கிறார். இயேசுதான் நமக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறார். இயேசுதான் நமக்கு ரெஸ்டாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்து இயேசுவோடு கூட உறவாடுகிறோமோ, அவரோடு ஒரே நுகத்துல பூட்டப்பட்டவர்களாக இயேசு பக்கத்துல இயேசுவோடு கூட நடக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு இளைப்பாறுதல் தான். எத்தனை சொல்ல புரியுது? நீங்க இயேசு விட்டுட்டு நீங்களா உங்க குடும்பத்தை, உங்க பிரச்சனைய, உங்களுடைய பாரங்கள் எல்லாம் சுமந்தீங்கன்னா அது நீங்க தான் சுமக்கணும் இல்லையா? இயேசு வரமாட்டார். நீங்க இயேசு மேல எல்லா பாரத்தை வச்சுட்டு, இயேசுவே நான் உம்மோடு கூட என்ன செய்யறேன் நடக்கிறேன், நீங்க எங்கெல்லாம் போக சொல்றீங்களோ உங்களுடைய ஒவ்வொரு நாள் கற்றுக்கொண்டு நீ சொல்லுகிற வழியில நடக்கிற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக, ஒரு ரெஸ்டுக்குள்ளாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அதுதான் சபத்தே, அதுதான் ஓய்வு நாள், அதான் இளைப்பாறுகிற நாள், அதான் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. இயேசு என்ன செய்தார்? எல்லா பாரத்தை பிதா மேல போட்டு, பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டுட்டு அவர் பாக்குல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்குள்ள இளைப்பாறுதல் வந்துட்டு, எப்பா எங்க இயேசு எப்படி நீங்க சிலுவை சுமக்க போறீங்க, இயேசு எப்படி சிலுவை பாடுகளை நீங்க சகிக்க போறீங்க, அதெல்லாம் ஆண்டவன் பலன் தருவார்ப்பா. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. எல்லாம் பார்த்து அவர் மேல வச்சுட்டேன். அது சன்னிக்கு ஆண்டு உதவி செய்வார். ஆண்டர் பார்த்துக்குவார், தேவன் பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார் என்று சொல்லி இயேசு கடந்து போனார். சிலுவை கடந்து வந்து விட்டார். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய நாமம் படைத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டது எத்தனை பிரச்சனையும் பரவாயில்ல, நம்மளால சுமக்க முடியாது. ஆண்டர் சொன்னார், எல்லா பாரத்தை என் மேல வச்சிரு, நீ நுகத்தின் மேல போட்டுக்கோ, நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி ஆண்டர் அதே பாதையில கூட்டிட்டு போகிறாரு. எல்லாத்தையும் கடந்து வரும்படியாக, நம்ம மீண்டு வரும்படியாக, நம்ம இளைப்பாறுதல் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் என்னோட கூட பேசுறான்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு இதனுடைய பிற்பகுதியை நம்ம அடுத்த வாரம் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராம். அல்லேலூயா. இதனை நீ பிரயோஜனம் வந்துச்சு. இயேசுதான் நமக்கு இளைப்பாறுதல். அவர்தான் நம்ம சபாத் டே, அவர்தான் நமக்கு ஓய்வு நாளா இருக்கிறார். ஓய்வு நாள் ஒரு நாளே கிடையாது, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. இன்னைக்கு ஓய்வு நாள் எது? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள் தான் நமக்கு ஓய்வு நாள். முதல் நாள், வாரத்தின் முதல் நாள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்ப எல்லா நாளும் நமக்கு ஓய்வு நாள் தான். எல்லா நாளும் இளைப்பாறுதல் தராருல்ல? சொல்லுங்க. நம்ம ஜெபிக்க ஆண்டுக்க வாழ அவர் நுகத்தை சுமக்க நமக்கு என்ன தராரு? இளைப்பாறுதல் தராரு. எத்தனை உங்க பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க? சுமக்குறீங்களா? என்ன பண்ணலாம்? கீழ்ப்படியாதல் என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. ஆண்ட சொல்லி இளைப்பாறுதலை பிரவேசிக்க மாட்டீங்க போ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்ன பார்த்து உங்களை பார்த்து இன்னைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரே என் பாரத்தை எல்லாம் மேல வச்சுறேன்,
உன் நுகத்தை சுமக்கிற ஆண்டவர். நீங்க ஆண்டு நுகத்தை சுமக்கணும். நீங்க ஆண்டு ஊழியத்தை நீங்க செய்யணும். புரியுதா சொல்றது? சொல்லுங்க. ஆண்டு ஊழியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். யாரெல்லாம் ஜெப ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க? செயல்பெற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? செய்ய மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க. திரும்பி பாஸ்டர் இன்விடேஷன் அடிச்சு சொல்லுங்க, உங்க கையில தயவு செய்து வாங்க அப்படின்னு கொடுக்கணும் எதிர்பார்க்குறீங்களா? சொல்லுங்க. காஞ்ச விறகு எப்ப மாற போறீங்கன்னு தெரியலையே. ஒப்பு கொடுப்போம். மேல கண்டு முடிச்சு. தேங்க்யூ.